அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 13ஆம் அத்தியாயம் வளர்பிறை சந்திரன். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து உங்களுக்காக வழங்குவது ஸ்ரீ. வணக்கம். இளவரசிகளின் ரதம் கண்ணுக்கு மறைந்த பிறகு சோதிடர் வந்தியத்தேவனை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். தம்முடைய பீடத்தில் அமர்ந்தார். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த அவ்வாலிபனையும் உட்காரச் சொன்னார். அவனை ஏற இறங்க பார்த்தார். தம்பி, நீ யார், இங்கே வந்தாய் என்று கேட்டார். வந்தியத்தேவன் சிரித்தான். என்னப்பா சிரிக்கிறாய்? இல்லை, தாங்கள் இவ்வளவு பிரபலமான ஜோதிடர், என்னை கேள்வி கேட்கிறீர்களே. நான் யார், எதற்காக தங்களிடம் வந்தேன் என்று ஜோதிடத்திலேயே பார்த்துக் கொள்ளக்கூடாதா? ஓஹோ, அதற்கென்ன, பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு நானே ஜோசியம் பார்த்து கொண்டால் தட்சிணை யார் கொடுப்பார்கள் என்றுதான் யோசிக்கிறேன். வந்தியத்தேவன் புன்னகை செய்துவிட்டு, சோதிடரே, இப்போது இங்கே வந்துவிட்டு போனார்களே, அவர்கள் யார் என்று கேட்டான். ஓ, அவர்களா? நீ யாரை பற்றி கேட்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. ரதத்தில் ஏறிக்கொண்டு பின்னால் புழுதியை குழப்பி விட்டு கொண்டு போனார்களே, அவர்களை பற்றித்தானே என்று குழந்தை ஜோதிடர் சுற்றி வளைத்து கேட்டார். ஆமாம் ஆமாம், அவர்களை பற்றித்தான் கேட்டேன். நன்றாக கேள். கேட்க வேண்டாம் என்று யார் சொன்னது? அவர்கள் 2 பேரும் 2 பெண்மணிகள். அது எனக்கே தெரிந்து போய்விட்டது. சோதிடரே, நான் குருடனில்லை. ஆண்களையும் பெண்களையும் நான் வித்தியாசம் கண்டுபிடித்து விடுவேன். பெண் வேடம் பூண்டானாயிருந்தால் கூட எனக்கு தெரிந்து போய்விடும். பின்னே என்ன கேட்கிறாய்? பெண்கள் என்றால் அவர்கள் இன்னார், இன்ன ஜாதி. ஓகோ, அதையா கேட்கிறாய்? பெண்களில் பத்மினி, சித்தினி, காந்தர்வி, வித்யாதரி என்பதாக 4 ஜாதிகள் உண்டு. கடவுளே! ஏனப்பனே, கடவுளை நான் கூப்பிட்டால் நீங்கள் ஏன் என்று கேட்கிறீர்களே? அதில் என்ன பிசகு? கடவுள் சர்வாந்தர்யாமி என்று நீ கேட்டதில்லையா? பெரியவர்களுடைய சகவாசம் உனக்கு அவ்வளவாக கிடையாது போல் இருக்கிறது. எனக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான், உனக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான். நீ இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தாயே, அந்த என் சீடனுக்குள்ளே இருப்பவரும் கடவுள்தான். போதும் போதும், நிறுத்துங்கள். இத்தனை நேரம் பேசச் சொன்னதும் கடவுள்தான், இப்போது நிறுத்தச் சொல்வதும் கடவுள்தான். சோதிடரே, இப்போது இங்கிருந்து போனார்களே, அந்த பெண்கள் யார், எந்த ஊர், என்ன குலம், என்ன பெயர் என்று கேட்டேன். சுற்றி வளைக்காமல் மறுமொழி சொன்னால். தம்பி, இதை கேள். சோதிடன் வீட்டுக்கு பலரும் வந்து போவார்கள். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லக்கூடாது. இப்போது போனவர்களை பற்றி உன்னிடம் சொல்ல மாட்டேன். உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவர்களுக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஆஹா, ஆழ்வார்க்கடியான் நம்பி தங்களை பற்றி சொன்னது முற்றும் உண்மைதான். ஆழ்வார்க்கடியாரா? அவர் யார் அப்படி ஒருவர்? தங்களுக்கு தெரியாதா என்ன? ரொம்பவும் தங்களை தெரிந்தவர் போல் பேசினாரே. ஆழ்வார்க்கடியான் நம்பி என்று கேட்டதே இல்லையா? ஒருவேளை ஆளை தெரிந்திருக்கும், பெயர் ஞாபகம் இராது. கொஞ்சம் அடையாளம் சொல்லு, பார்க்கலாம். கட்டையாயும் குட்டையாயும் இருப்பார். முன்குடிமை வைத்திருப்பார். இளந்தொந்தியில் வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பார். சந்தனத்தை குழைத்து உடம்பெல்லாம் கீழிருந்து மேலாக இட்டிருப்பார். சைவர்களைக் கண்டால் சண்டைக்கு போவார். அத்வைதிகளைக் கண்டால் தடியை தூக்குவார். சற்று முன்னால் நீயும் கடவுள் நானும் கடவுள் என்றீர்களே, இதை ஆழ்வார்க்கடியான் கேட்டிருந்தால் கடவுளை கடவுள் தாக்குகிறது என்று சொல்லி தடியினால் அடிக்க வருவார். தம்பி, நீ சொல்லுவதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் திருமலையை பற்றி சொல்லுகிறாய் போலிருக்கிறது. அவருக்கு அப்படி வெவ்வேறு பெயர்கள் உண்டா? ஊருக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார் அந்த வீர வைஷ்ணவர். ஆளுக்கு தகுந்த வேஷமும் போடுவாராக்கும், சமயத்துக்கு தகுந்த வேஷமும் போடுவார். சொல்லுவதில் கொஞ்சம் கற்பனையும் பொய்யும் கலந்திருக்குமோ?
முக்காலே மூன்றரை வீசம் பொய்யும் கற்பனையும் இருக்கும், அரை வீசம் உண்மையும் இருக்கலாம். ரொம்ப பொல்லாத மனிதர் என்று சொல்லுங்கள். அப்படியும் சொல்லிவிட முடியாது. நல்லவர்க்கு நல்லவர், பொல்லாதவர்க்கு பொல்லாதவர். அவருடைய பேச்சை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. நம்புவதும் நம்பாததும் அந்தந்த பேச்சை பொறுத்திருக்கிறது. உதாரணமாக, தங்களிடம் போய் ஜோதிடம் கேட்டால் நல்லபடி சொல்லுவீர்கள் என்று அவர் கூறியது, அவர் பேச்சில் அரை வீசம் உண்மையும் இருக்கும் என்றேனே, அந்த அரை வீசத்தில் அது சேர்ந்தது. அப்படியானால் எனக்கு ஏதாவது ஆருடம் சொல்லுங்கள், நேரமாகிவிட்டது, போக வேண்டும் ஐயா. அப்படி அவசரமாக எங்கே போக வேண்டும் அப்பனே? அதையும் தாங்கள் ஜோதிடத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா? எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது? போனால் தம்பி, கப்பலில் பிரயாணம் செய்வோர் திசை அறிவதற்கு ஒரு காந்த கருவியை உபயோகிக்கிறார்கள். கலங்கரை விளக்கங்களும் உபயோகப்படுகின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் விட நடுக்கப்பலில் கப்பல் விடும் மாலுமிகளுக்கு உறுதுணையாயிருப்பது எது தெரியுமா? வடதிசையில் அடிவானத்தில் உள்ள துருவ நட்சத்திரம்தான். மற்ற நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கும். சப்தரிஷி மண்டலமும் திசை மாறி பிரயாணம் செய்யும். ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்தை விட்டு அசையாமல் இருந்த இடத்திலேயே இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தை போன்றவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கடைக்குட்டி புதல்வரான இளவரசர் அருள்மொழிவர்மர். எதற்கும் நிலைகலங்காத திட சித்தமுடையவர். தியாகம், ஒழுக்கம் முதலிய குணங்களில் போலவே வீர பௌருஷத்திலும் சிறந்தவர். கல்வி அறிவை போலவே உலக அறிவும் படைத்தவர். பார்த்தாலும் பசி தீரும் என்று சொல்லக்கூடிய பால்வடியும் கலைமுகம் படைத்தவர். அதிர்ஷ்ட தேவதையின் செல்வ புதல்வர். மாலுமிகள் துருவ நட்சத்திரத்தை கூறிக்கொள்வது போல் வாழ்க்கை கடலில் இறங்கும் முன் போன்ற வாலிபர்கள் அருள்மொழிவர்மரை குறியாக வைத்துக் கொள்வது மிக்க பலனளிக்கும். அப்பப்பா, அருள்மொழிவர்மரை பற்றி எவ்வளவெல்லாம் சொல்கிறீர்கள்! காதலனை காதலி வர்ணிப்பது போலல்லவா வர்ணிக்கிறீர்கள்? தம்பி, காவிரி தீரத்தில் உள்ள யாரை கேட்டாலும் என்னை போலத்தான் சொல்வார்கள். மிக்க வந்தனம் ஜோதிடரே. சமயம் நேர்ந்தால் உங்கள் புத்திமதியின்படியே நடப்பேன். உன்னுடைய அதிர்ஷ்ட கிரகமும் உச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று அறிந்துதான் சொன்னேன். என் மனமார்ந்த வந்தனத்துடன் என்னால் என்ற பொன்தனமும் கொஞ்சம் சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் கூறி 5 கழஞ்சு பொன் நாணயங்களை வந்தியத்தேவன் சமர்ப்பித்தான். வானர்குலத்தின் கொடைத்தன்மை இன்னமும் போகவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடர் பொன்னை எடுத்துக்கொண்டார். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.